Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை செய்தி, பழனி கோயில் நில மோசடி விவகாரத்தில் சிபிசிஐடி புதிய முதல் தகவல் அறிக்கையை அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்திருக்கிறது. தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பழனி நில மோசடி விவகாரத்தில் சிபிசிஐடி எஃப்ஐஆர் பதிவு செய்திருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் பாலமுருகன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். பாலமுருகன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். நீங்க திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் தேவஸ்தான கட்டுப்பாட்டில் இருந்த 1 ஏக்கரா 40 சென்ட் தரும சாசன நிலத்தை இந்த நீதிமன்ற உத்தரவிலை மீறி சட்டவிரோதமாக பத்திரப்பதிவு செய்த விவகாரத்தை அண்மையில் உள்ள உள்ளூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தனர். இந்த நில மோசடியின் பின்னணியில் உள்ள கூட்டுச்சதி மற்றும் உயர்மட்ட அதிகாரிகளின் தொடர்புகளை வெளியே கொண்டு வர இந்த வழக்கை சிபிசிஐடி இந்த பிரிவுக்கு மாற்றி தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்தது. இதன் தொடர்ச்சியாக இன்று காலையுடன் பழனி அடிவார போலீசார் தங்களது முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆரை மற்றும் கோயில் நிர்வாக சார்பில் பெறப்பட்ட அசல் ஆவணங்கள் அனைத்தையும் சிபிசிஐடி போலீசார் முறைப்படி ஒப்படைத்தனர். ஆவணங்கள் கைகளுக்கு வந்த சில மணி நேரங்களிலே சிபிசிஐடி அதிகாரிகள் தங்களது கள விசாரணையை தொடங்கியுள்ளனர். இன்று திண்டுக்கல் சிபிசிஐடி அலுவலகத்தின் டிஎஸ்பி அஜய் தங்கம் தலைமையில் இன்ஸ்பெக்டர் சந்தானலட்சுமி மற்றும் சிபிசிஐடி அதிகாரிகள் அடங்கிய தனிப்படையினர் இப்பொழுது பழனி அடிவார கிரிவீதியில் அமைந்துள்ள தேவஸ்தான தலைமை அலுவலகத்தில் நேரில் வந்துள்ளனர். அங்குள்ள நிலங்கள் பிரிவு மற்றும் முக்கிய ஆவண காப்பகங்களில் அதிகாரிகள் தற்போது விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நில விவகாரம் தொடர்பாக கடந்த ஆண்டுகளில் கோயில் நிர்வாக சார்பாக பதிவுத்துறைக்கு அனுப்பப்பட்ட ஆட்சேபனை கடிதங்கள், நீதிமன்ற தீர்ப்புகள், அசல் பிரதிநிதிகள் மற்றும் கடந்த ஜூலை 6ஆம் தேதி சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனால் மேற்கொள்ளப்பட்ட சட்டவிரோத பத்திரப்பதிவு விவரங்கள் ஆகியவற்றை அதிகாரிகள் தீவிரமாக ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் திருக்கோவில் நிலங்கோவில் பிரிவில் உள்ள முக்கிய அதிகாரிகள் மற்றும் அந்த ஊழியர்களிடம் டிஎஸ்பி அஜய் தங்கம் மற்றும் சந்தானலட்சுமி இன்ஸ்பெக்டர் ஆகியோர் தற்போது வாக்குமூலங்களை பெற்று வருகின்றனர். முழு விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.